அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஷாலினி என்ற கல்லூரி மாணவியை அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்ற இளைஞர் அந்த பெண் தன்னை காதலிக்க மறுத்த காரணத்திற்காக பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே தமிழகத்தில் காதல் திருமணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் கௌரவ படுகொலைக்கு ஆளாகப்படக்கூடிய இந்த சூழலில் இதுபோன்று கட்டாய காதலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் பெண் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே சட்டம் இயற்றுகின்ற பொழுது கௌரவ கொலைகளை தடுக்க அதாவது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உண்டான சரத்துக்கள், அதே போல இந்த கட்டாய திருமணங்கள் அல்லது கட்டாய காதல் இவற்றை தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் அந்த சட்டத்தில் இடம்பெறக்கூடிய வகையிலே சரத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். நான் கடந்த 6 மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் தினதோறும் 10 முதல் 15 கிராமங்களுக்கு கிராம மக்களுடைய குறைகளை கேட்டதற்காக சென்று வருகிறேன். ஒரு மாதத்திற்கு 200 முதல் 250 கிராமங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த வேளையில் எண்ணற்ற கிராமங்களில், குறிப்பாக பட்டியல் வகுப்பில் இடம்பெற்றக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிடர், அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளான குடிநீர், வாறுகால் வசதிகள், தெருவிளக்குகள், மயான வசதிகள், அதேபோல போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படாமல் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல கிராமங்களில் மாநகராட்சி, நகராட்சி, பேராட்சியினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கூட சாதிய மனப்பான்மையோடு அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் நாம் இன்னும் 2025ஆம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, 21ஆம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு பல இடங்களில் குடிநீர் வசதிகளும் செய்தரப்படவில்லை, கழிப்பிட வசதிகளும் செய்தரப்படவில்லை. சாக்கடைகள் எல்லாம் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே சாலைகளில் ஓடக்கூடிய ஒரு அவல்நிலை இருக்கிறது. எனவே மத்திய அரசு உள்ளாட்சிகளுக்கு அனைத்து மக்களுக்கும் சமமாக நிதிகளை பங்கிட்டு எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அடிப்படை செய்திட வேண்டும் என்று மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. அதே போல மாநில அரசும் கொடுக்கிறது. ஆனால் இந்த நிதிகள் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேராட்சி மன்ற, நகராட்சி மன்ற, மாநகராட்சி இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரியோடு கூட்டு சேர்ந்து இந்த மக்களை அப்பட்டமாக சாதி ரீதியாக புறக்கணிக்கக்கூடிய போக்கை கண்டித்து இன்று எனது தலைமையில் மாலை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். எனவே தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இது போன்ற பகுதிகளில் எப்படி இந்த மக்களுக்கு இவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை கண்டறியக்கூடிய வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும், அதே போல உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதி செய்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 20 நாட்களாக, அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது SIR என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணி துவக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற வேண்டும். அதற்கு புதிய தமிழகம் கட்சி முழுமையாக ஆதரவளிக்கிறது என்று கருத்து சொன்ன அதே வேளையில் 1 மாத கால அவகாசத்தில் இந்த பணியை செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தோம். மேலும் அந்த படிவங்களை எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் கட்சியினுடைய
பிரதிநிதித்திலே கொடுக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது BLA 1 மற்றும் BLA 2 என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல், குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை இடத்திலே அதுபோன்ற விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன. எனவே அந்த படிவங்கள் கொடுக்கப்படுகின்ற காரணத்தினாலே பல முறைகேடுகளுக்கு வாய்ப்பாக இருப்பதாக எங்களுக்கு கள அளவிலே இருந்து தகவல்கள் வருகின்றன. கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அலுவலர் அர்ச்சனா அவர்கள் இவ்வளவு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய BLA உடைய அந்த நிர்வாகியிடத்தில் 50 முதல் 100 படிவங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நான் எந்த நோக்கத்திற்காக இந்த தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதோ இதுபோன்ற அரசியல் கட்சிகளிடத்தில் கொடுப்பது என்பது இது மிகப்பெரிய, அதாவது தவறுக்கு வாய்ப்பளிக்கும், வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்று 2-3 கட்சியை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்க கொடுக்குறீங்க. அது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? அப்ப 2-3 அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், வேண்டியவர்களை சேர்த்துக் கொண்டு வேண்டாதவர்கள் நீக்குவதற்குண்டான வாய்ப்பு அமைந்து விடாதா? எனவே அதிகாரிகள் போதவில்லை என்று சொன்னால், அல்லது அதிகாரிகள் சுணக்கம் காட்டுறது சொன்னால் அவர்களுக்கு 6000 12,000 கொடுத்துக்கிறாங்க, அது அவர்களுக்கு போதாது. அவர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் தானே 20,000 ரூபாய் வரையிலும் கூட அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த 15 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியோடு முடிவடையக்கூடிய இந்த பணியை இன்னும் குறைந்தது ஒரு மாத காலத்துக்காவது கூடுதலாக அந்த கால அவகாசத்தை நீடித்து ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடாத அளவிற்கு அந்த வாக்காளர் சேர்ப்பு பணி நிறைவேற வேண்டும். மேலும் இந்த பணிக்கு மாநில அரசனுடைய அதிகாரிகள் மட்டும் போதாது, மத்திய அரசனுடைய, அதாவது வங்கி ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள், ESI, அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கக்கூடியவர்கள், இந்த அதிகாரிகளையும் இந்த பணிகளை ஈடுபடுத்தினால் இது இன்னும் ஓரளவுக்கு எந்த நோக்கத்திற்காக தேர்தல் ஆணையம் இது தீவிர சீர்திருத்த பணியை மேற்கொள்கிறதோ அது ஓரளவுக்கு நிறைவேறும் என்று நான் கருதுகிறேன். எனவே மாநில அரசு மட்டும் இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்தா இப்ப அவங்களே வில்லேஜ் ஆபீசர், தாசில்தார், RDO, எனவே அதில் தவறு நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும், இல்லைன்னா குற்றச்சாட்டாவது எழும். எனவே அந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் முழுக்க இதை ஒரு நடுநிலையோடு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் தவறெடுத்து விடக்கூடாது, தவறே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மனுக்களை விண்ணப்பங்களை கொடுப்பது தவறுகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனவே அதை தடுத்தல வேண்டும் என்று நான் புதிய தமிழக கட்சியின் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். அடுத்தது, அண்மையில பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று அங்கு பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பஸ்வானுடைய LJP பார்ட்டி உள்ளிட்ட பல கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அதற்கு நிதிஷ்குமார் தலைமை தாங்கிய முன்னாள், அதாவது தொடர்ந்து பல முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் மீது இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் மிக முக்கியமான காரணமாக அமைந்திருப்பதாக தெரிகிறது. மேலும் அங்கே தேர்தலுக்கு முன்பாக 10,000 ரூபாய் சுய உதவி குழுக்கள், அது தொழில் முனைவருக்கு 1,20,00,000 பேருக்கு தலா 10,000 கொடுத்து 12,000 கோடி ரூபாய்க்கு மேலாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் கூட, ஆனால் முழுக்க மிக முக்கியமாக 2 முக்கியமான காரணங்கள் பீகாரில் அந்த கூட்டணிக்கு வெற்றியை தேடித்திருக்கிறது. ஒன்று, மிதமெஞ்சிய மது தமிழ்நாட்டை போலவே பீகாரிலே இருந்தது. அவர் துணிவாக மது ஒழிப்பை முன்னெடுத்து கடந்த 2 வருடங்களாக பீகாரில்
முழு மதுவிலக்கை அமல்படுத்திய காரணத்தினால் பீகார் கூடிய பெண்கள் மிக அதிகமாக திரண்டு வந்து வாக்களித்து அந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்தவர்களும் இருக்கக்கூடிய இரண்டு பேருமே இந்த மதுவிலக்கில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலையும் எடுக்கிறார். எனவே பீகாரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை கையாள வேண்டும். ஒன்று, கூட்டணி அமைச்சரவை, அதாவது பீகாரில் வெளிப்படையாக பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதாதளம், அதே போல எல்ஜேபி பார்ட்டி மூன்றுமே வந்து கூட்டணி அமைச்சரவை என்பதை வந்து தெளிவுபடுத்தி இப்பொழுது கூட்டணி அமைச்சரவை அமையவிருக்கிறது. அதே போல வந்து அதனால வந்து அது ஒரு வந்து கூட்டணியில் அங்கம் பெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே தொண்டர்கள் கீழிருந்து மேல்வரையிலும் அவர்கள் வந்து மனப்பூர்வமாக இணைந்து பணியாற்றியதன் காரணமாக இவ்வளவு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் கடந்த 1967க்கு பிறகு, அதாவது தமிழ்நாட்டில் பல வருடங்களாகவே ஒரு கட்சி ஆட்சி முறை மட்டுமே இருந்து வருகிறது. அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவாரம் வரும். எனவே வந்து ஒன்று, கூட்டணி ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தயாராகணும். இரண்டாவது, பூரண மதுவிலக்கை முழுமையாக அமலாக்குவதற்கும் அவர்கள் தயாராக வேண்டும். எனவே இந்த ரெண்டு அம்சங்கள் தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தும். எனவே மதுவிலக்கு நான் வந்து கிராமங்களில் போகின்ற பொழுது இந்த இருக்கக்கூடிய ஆண்கள் சமுதாயமே முழுமையாக சேர்ந்து விட்டார்கள். இளைஞர்கள், அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், படித்து சிறு சிறு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மது பழக்க வழக்கங்களுக்கு ஆளான காரணத்தினால்தான் பல கிரிமினல் நடவடிக்கைகள். இப்பொழுது கோயம்புத்தூரில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி வந்து கடத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார். தினமும் நீங்க பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, இது மாதிரி பாலியல் பலாத்கார நடவடிக்கைகள் இல்லாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை வந்து மிக மோசமாக போவதற்கு மிக முக்கியமான காரணமே மதுவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய கஞ்சா, பிற போதைப் பொருட்கள் தான். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வரக்கூடிய செய்திகள், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களில் 10% கூட அவருக்கு தெரியாமல் அவர்கள் மறைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டிற்கு அடித்தள மக்கள், கீழே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பிலே இருக்கிறார். எனவே முதல்ல தமிழ்நாட்டில் உடனடியாக வந்து பூரண மதுவிலக்க அமல்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். அப்பொழுதுதான் அந்த சட்ட ஒழுங்கை, அதாவது பெண்கள் மீதான வன்முறைகள், அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள், அதே போல கொலைகள், இது போன்ற எல்லாவற்றுக்கும் தீர்வு வந்து முதல்ல அனைத்து விதமான போதைப் பொருளும் கடுமையாக தடை செய்யப்பட வேண்டும். இதான் நான் முக்கியமாக வைக்கக்கூடிய வேண்டுகோள். தொடர்ந்து இல்லை, அதாவது தேர்தல் வரும் ஒன்று. இப்போ வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, மதுவிலக்கை வந்து அமல்படுத்தாமல் இந்த தேர்தலில் அவர்கள் தேர்தலை சந்திப்பது கஷ்டம், அவர்கள் வெற்றி வாய்ப்பை தேட முடியாது. எனவே ஏதாவது நல்லது நடக்கணும்னாலே முதல்ல வந்து தேர்தல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமாக அதாவது வந்து நடமாடன்னு சொன்னாலே, கொலை கொள்ளைகள், கற்பழிப்புகள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே முதல்ல மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதே போல அனைத்து விதமான போதைப் பொருட்களும் தடுக்கப்பட வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்தி எங்க கூட வர கட்சிக்கு நாங்கள் ஆட்சியில் பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கட்சிகள் பங்கு கொடுக்கல அப்படின்றது இல்லை. நான் என்ன சொல்லிடுறேன், எங்களுடைய கொள்கையும் கோரிக்கையும் கோட்பாடும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பீகார் ஃபார்முலா ரெண்டு விஷயம். ஒன்று, வெளிப்படையாக கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்குள்ள கமுக்கமா இருக்கக்கூடாது.
இரண்டாவது, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் வந்து மிக முக்கியமானதாக புதிய தமிழகம் கட்சி கருதுகிறது. எங்களுடைய நிலைப்பாடு வந்து நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். ஆனால் இந்த கொள்கையில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விடிவுகால் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சி மூலமாக தான் நடைபெறும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம அரசு போடக்கூடிய திட்டங்களே முறையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாலும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தில் புதிய தமிழகம் கட்சி உறுதியாக இருக்கிறது. இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கு இப்போ நான் பதில் சொல்லுங்க. புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களை வந்து மது போதை புகை பழக்கங்களிலிருந்து மது போதை புகை இந்த மூன்றிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுங்கிறது புதிய தமிழகம் கட்சியிலே ஆணித்தரமான கொள்கை கோட்பாடுகள். இது யார் உடன்பட்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுங்க 2026 தேர்தல் களம் நிச்சயமாக மாறும். அது பீகாரினுடைய ஃபார்முலாவுக்கு தான் வருவாங்க, வந்தாகணும். இல்லை, இப்போ நான் எதுவும் பார்க்கலைங்க. இப்போ தமிழ்நாடு மிக மோசமான நிலையும் கவலைக்குரிய வகையில் இருக்குது. இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிராமத்துக்குள்ளெல்லாம் போனோன்னா ஒரு 10லிருந்து 15%, 20% ஆண்கள் மட்டும்தான் குடிக்காம இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கம் எல்லாமே குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் சமுதாயத்தை மீட்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாலே மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னா கூட்டணி ஆட்சி அமையணும். இது ரெண்டு தான் என்னுடைய நிலைப்பாடு. மக்களும் அந்த நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் முடிவு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருங்க. அதாவது இப்ப வரையிலும் நான் இல்ல, அதாவது சில அரசியல் கட்சிகள் குறிப்பா திமுகவை விட திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவர்கள் அவசியமே இல்லாமல் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இல்ல, அவர்கள் ஒருத்தராவது அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணிக்கிறாங்களா, படிச்சு பார்த்தாங்களா? அது வந்து அதுல என்ன குடியுரிமை கேட்டா என்ன தப்பு? இந்தியாவில் கூட குடியுரிமை பெற்றவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும். அதுல கேள்வி எந்த இடத்துல கேள்வி? 13 ஆவணங்கள் எங்கே கேட்டிருக்கிறாங்க? நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்து வந்துக்கிறேன். ஒரு ஆவணமே கேட்கலையே. போன 2002, 2005 கேட்டிருக்காங்க, செக்அப் பண்ண கொடுத்தேன். அது போன்ற நியாயமான கேள்வி கேட்கறீங்க. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக விடை சொல்லணும், பதில் சொல்லணும், தீர்வு காணும். அடுத்த முறை வருகின்ற பொழுது நான் வந்து நேராக பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. பல பேர் வந்து ஒரு இடம் இல்லை 2-3 இடங்களோடு மாறி இருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நான் எங்களுடைய புதிய தமிழக நிலைப்பாடு வந்து இந்த சீர்திருத்தம் சரியா நடக்கணும். அதே சமயத்தில் ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. அதுக்கு தகுந்த தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு என்ன தீர்வுன்னு பண்ணணும். அதுக்கு ஏதாவது சிறப்பாக வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதில் பழசில் ஏதாவது தவறு இருக்குதா, பெயர் மாற்றம் இருக்குதா, இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் இது பதிவு சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது. அது கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. அதனால தான் நான் 1 மந்த் டைம் கேட்டிருக்கிறேன். இல்லை, கூட்டணி வந்து 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய 2026 அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வந்து முடிவெடுப்போம். இல்லை, இன்னும் நாங்கள் வந்து யார் யார் கலந்து கொள்றாங்கிறது அடுத்த நான் மீட்டிங்ல சொல்றோம். இல்லை, நான் அது இது நாங்கள் இந்த தேர்தலை பற்றி என்னங்க மாநாடு இப்பொழுது வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நான் வந்து தமிழ்நாட்டில் மதுவில் கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே. அதான் ஃபார்முலா. நன்றி, வணக்கம்.